வணக்கம். 14 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செருகோல் ஊராட்சியின் கிழங்கு விளை என்கிற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை குன்றை உடைத்து கடத்தக்கூடிய ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அருகில் 300 மீட்டருக்கு உட்பட்ட பகுதியில் குடியிருப்புகள் இருக்கிறது. அங்கு பழமை வாய்ந்த ஒரு கோயில் இருக்கிறது, கற்கோயில். அந்த கோயில் அத்தனையும் சிதைக்கும் விதமாக இந்த மலைகளை வெட்டி கடத்தக்கூடிய செயலை கண்டித்து நாம் தமிழர் கட்சியானது மாவட்ட ஆட்சியரில் மனு வழங்க வந்துள்ளோம். அதேபோல சித்திரங்கோடு பகுதியில் இருக்கக்கூடிய 5 குவாரிகள் மற்றும் பிரஷர்களிலிருந்து வெளியேறக்கூடிய ரசாயன கழிவுநீர் தாமிரபரணி ஆற்றில் கலந்து பல்வேறு விதமான இடங்களுக்கு செல்கிறது. அது நோய் பரப்பக்கூடிய அபாயம் இருப்பதால் அதை உடனடியாக தடுக்க வேண்டியும், அதேபோல கன்னியாகுமரி மாவட்டம் உட்பட தமிழகத்தில் உள்ள கனிம வளங்களை வெட்டி கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளாவுக்கு கடத்தக்கூடிய ஒரு கொடுஞ்செயலை கண்டித்து 33வது முறையாக மனு இப்போது மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க வந்திருக்கிறோம். இவை அனைத்தையும் உடனடியாக சரி செய்ய வேண்டும். அதேபோல மலைவாழ் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் 48 கிராமங்கள் இருக்கின்றன. அந்த கிராமங்களில் ஆண்டாண்டு காலமாக மலைவாழ் மக்கள் பயன்படுத்தி வந்த அந்த நிலத்தை வளப்படுத்தி அதில் விவசாயம் செய்து வந்த தங்களுடைய நிலத்திலிருந்து அவங்களை வெளியேற்றுவதற்கான செயலை அரசு முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு 10 சென்ட் நிலமும் வீடு மட்டும் தருகிறோம், நீங்கள் அந்த இடத்திலிருந்து வெளியேறுங்கள் என்கிற ஒரு முயற்சியை இந்த அரசாங்கம் முன்னெடுத்து அவர்களை, அந்த மலைவாழ் மக்களை, மலையின் பாதுகாவலர்களை அந்த மலையிலிருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனை கண்டித்தும் இதனை உடனடியாக தடுத்து நிறுத்தி அந்த மலைவாழ் மக்களுக்கு அவர்களுடைய பூர்வீக நிலத்தில் அவர்களை விவசாயம் செய்வதற்காக அந்த நிலத்தை அவர்களுக்கு உரிமைப்பட்டதாக செய்து கொடுப்பதற்கான முயற்சியை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும்.